உரையிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலே நான் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய பேராசிரியர் கூறியது போன்று சமகாலத்தில் தமிழ் தேசியம் எவ்வாறான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் மிக ஆழ்ந்த ஞானமும் தீர்க்க தரிசனமும் கொண்டு எந்த விடயங்களுக்கும் சோரம் போகாமல் தமிழ் தேசியத்தின் எதிர்கால இலங்கையிலே எவ்வாறான நிலைமையிலே பயணிக்க வேண்டும் என்று தந்தை செல்வா அவர்கள் பல அதீத சலுகைகளை தூக்கி எறிந்து மிக ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே தமிழரசுக் கட்சியை தோற்றுவித்தார். அன்றைய காலத்திலே இலங்கையிலே பிரித்தானிய நடைமுறையின் கீழே தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள்லாம் ஒன்றுபட்டு அந்த ஒரு அரசை தோற்றுவித்திருந்து அந்த அரசினூடாக பயணிக்கின்ற காலகட்டத்திலே அரசு சார்ந்த அல்லது அரசாங்கம் சார்ந்த நிகழ்ச்சி திட்டங்களில் இருந்து வெளியிலே வந்து தமிழ் மக்களுக்கான உரிமைகளுக்காகவும் எதிர்காலத்திலே தமிழ் தேசியம் எவ்வாறு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நீண்ட தீர்க்க தரிசனத்துடன் தமிழரசுக் கட்சி ஆரம்பித்து பல தசாப்தங்கள் கடந்து இன்று தமிழரசுக் கட்சி தமிழ் மக்களுக்காக பயணித்து கொண்டிருக்கின்றது. பல நெருக்கடிகளின் ஊடாக மிக முக்கியமாக தந்தை செல்வாவை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர் மிக சிறந்த இராணி சட்டத்திறனியாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார். கட்சி அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணித்திருக்கின்றது. இவ்வாறான சலுகைகளுக்கெல்லாம் அப்பால் அவர் இந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும், உதாரணமாக மலைய மக்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டது போன்று தமிழ் மக்களுக்கு அவர்களின் அடிப்படையான தமிழ் தேசியம், நிலம், மொழி சம்பந்தமான பிரச்சனைகளை தென்னிலங்கை சிங்கள தேசியம் மிக நுட்பமான முறையிலே அதற்கு எதிரான திட்டங்களை தமிழ் மக்களை அரசாங்கத்தோடு சேர்த்து கொண்டு அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய அளவு அன்றைய காலகட்டத்திலே எந்த தமிழ் கட்சியும் இல்லை. ஆகவே எதிர்காலத்தை இவ்வாறான சூழ்நிலையில் எதிர்கொண்டு தமிழ் மக்களுக்காக போராட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழரசுக் கட்சி உதயமாக்கப்பட்டது. அந்த பணியிலே அவர் ஒரு தலைவனின் பண்பானது தான் தலைமை ஏற்பது மட்டுமல்ல, நீண்ட காலத்திலே அந்த தலைமைத்துவத்தின் ஊடாக கட்சி எவ்வாறு நடக்க வேண்டும், அதன் ஊடாக அடுத்த தலைமைத்துவம் எவ்வாறு உருவாக்கப்படும் என்ற விதங்களிலே அவருடைய வரலாறு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அந்த இடத்திலே இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக தனி ஒரு ஆட்சி செய்யக்கூடிய வடகிழக்கு பிரதேசங்களை கொண்ட அரசுகளாக இருந்திருக்கின்றார்கள். பிரித்தானியர் தங்கள் நலனுக்காக இவற்றை ஒன்றாக்கிய போதும் அவற்றுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு நிலை உருவாகின்ற பொழுது தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒன்றாக போராடிய பொழுதும் சுதந்திரத்துக்கு பின் நாங்கள் ஒன்றாகவே இருந்து இலங்கையை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு செல்வோம் என்று தமிழ் மக்கள் அந்த பாதையிலே நடந்த போதும் கூட தென்னிலங்கை தேசிய கட்சிகள், பௌத்த சிங்கள தேசிய கட்சிகள் தங்களுடைய கபடத்தனமான வகையிலே தமிழ் மக்களை ஒடுக்கி அவர்களுடைய நிலங்களை பறித்து மொழியை சிதைப்பதற்கான திட்டங்களை மிக நுணுக்கமான வகையிலே புத்திசாதுரியத்துடன் புரிந்து கொண்ட தந்தை செல்வா அவர்கள் தமிழ் தேசியத்திற்காக தான் இருந்த அன்றைய கட்சியிலே தான் இருந்த தலைவரையும் எதிர்த்து கொண்டு புதிதாக ஒரு கட்சியை தமிழ் தேசியத்துக்காக அர்ப்பணித்தார். உண்மையாக அவருடைய இந்த ஜனன தினம் மட்டுமல்ல, அவருடைய சேவையை நாம் காலங்காலமாக மறந்து முடியாது. நாம் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறோம் என்றால் தமிழரசுக் கட்சியின் சார்பாக அது தந்தை செல்வாவினுடைய அர்ப்பணிப்பும் அவருடைய தீர்க்க தரிசனமும் தான் என்பதை நான் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மிக முக்கியமாக வரலாறு பற்றி பல விடயங்களை எங்களுடைய பேராசிரியர் ஒரு ஆண்டாக சொல்லியிருந்தார். மிக முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சொல்ல விரும்புகின்றேன். உண்மையாக நாங்கள் அந்த காலப்போக்குக்கு ஏற்றவாறு சில விடயங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதைத்தான் தந்தை செல்வாவும் சமஷ்டி கொள்கையின் அடிப்படையிலே தமிழரசுக் கட்சியை உருவாக்கினாலும் பல சிங்கள தலைமைகளுடன் சோரம் போகாது அந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்தெந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே பல பேச்சுவார்த்தைகளை பல விட்டு கொடுப்புகளிலும் முன்னெடுத்தார். ஆனால் சிங்கள தலைமைகள் தொடர்ந்து ஏமாற்றுவதற்கு காரணம் தென்னிலங்கையில் இருக்கின்ற பௌத்த சிங்கள தேசியவாதம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிங்கள தலைமைகள் தங்களுடைய ஆட்சிக்காக
தங்களுடைய நிலைக்காக சிங்கள பௌத்த தேசியவாதத்தை பயன்படுத்த வேண்டிய நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த அரசியலிலே இதை நாம் புரிந்து கொண்டால் காலங்காலமாக இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். நாம் ஒரு வலிமையான ஆயுத போராட்டத்தில் இருந்த போது கூட ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு சிங்கள தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள பௌத்த தேசியவாதம் காரணமாக இருந்ததென்றால் அவர்கள் எந்த காலத்திலும் அவற்றை தருவதற்கு தயாராக இல்லை. இது சுதந்திரத்துக்கு பின்னர் என்பதற்கு அப்பால் சுதந்திரத்துக்கு முன்னர் கூட அவர்கள் அன்றைய காலங்களில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களிலும் கூட துட்டகைமையின் வரலாறு எங்களுக்கு அவருடைய செய்தி தெளிவாக சொல்கின்றது. சிங்கள பௌத்த தேசியவாதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எவர் ஆட்சி செய்தாலும் அந்த பௌத்த மதத்தை தழுவ வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைக்கு கண்டி ராசதானி கூட இருந்திருந்தது. ஆகவே நாம் எவ்வாறு இந்த சமகால சூழ்நிலையை வெற்றி கொள்வது, அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வது, ஒரு புவிசால் அரசியல் நிலைமை நமக்கு சாதமாக வருகின்ற பொழுதுதான் அல்ல அதை ஒரு ராஜதந்திர ரீதியாக நாங்கள் கையாளுகின்ற பொழுதுதான் அரசியல் தீர்வு சாதகமாக அமையும் என்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள தலைமைகள் எமக்கு உரிமைகள் தருவதற்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள பௌத்த தேசியவாதம் ஒருபோதும் இடமளிக்காது அல்லது இனவாதம் தூண்டப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் பல இடங்களிலே குழப்பப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன. இரண்டாவது விடயம், நாம் அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற வரைக்கும் நாம் எமது கலாச்சார அல்லது பொருளாதார உரிமைகளை இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் மக்களின் அடிப்படை விடயங்களை அவர்கள் வாழ்வதற்குரிய நிலைமைகளை பொருளாதார உரிமைகளை கொண்டு கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் பேசும் சமூகம் பாரிய நெருக்கடிகளை பொருளாதார வாழ்வாதார ரீதியாக எதிர்கொள்கின்றது. அந்த விடயத்தை தான் பேராசிரியர் தெளிவாக சொல்லியிருந்தார். நாம் எமது சலுகைகளுக்காக விலை போகாது எமது உரிமைகளை, அரசியல் உரிமைகளை, பொருளாதார உரிமைகளை, மக்களின் வாழ்வாதார உரிமைகள் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய அடிப்படையான நிலங்களையும் நாம் பேசுகின்ற மொழியையும் விட்டு கொடுக்காத வகையிலே எமது உரிமைகளை கட்டியெழுப்புகின்ற வகையிலே தமிழ் தேசியத்திலே பயணிக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் இந்த வடகிழக்கிலே இந்த தந்தை செல்வா தமிழரசு கட்சியை வடகிழக்கிலே தமிழ் தேசியம் சார்ந்து ஆரம்பிக்காது விட்டிருந்தால் மிக எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கக்கூடிய விடயம் இந்த இலங்கையிலே புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பகுதிகளும் சில இலங்கையின் தென்னிலங்கை பகுதியிலும் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அல்லது தமிழ் மொழி பேசுவதற்கான அடிப்படையான நிலைமைகள் இல்லாமல் போயிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே தந்தை செல்வாவினுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே நாம் போராட முனைந்ததனால்தான் இன்று ஆக குறைந்தது வடகிழக்கிலே தமிழ் பேசும் சமூகம் ஒரு ஒன்று திரண்டு இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. ஆனால் நமது நிலத்தை அவர்கள் நுணுக்கமான வகையிலே பிரித்தெடுக்கின்ற அல்லது எமது இனவீதாசாரத்தை நமது நிலத்திலே மாற்றியமைக்கின்ற பல விடயங்களை மிக திட்டமிட்ட முறையிலே எந்த கட்சிகள் வந்தாலும் செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களை நாம் கண்ணூடாக காண முடியும். பல விடயங்களின் ஊடாக எமது நிலத்தை சூறையாடுகின்ற இனவீதாசாரத்தை மாற்றுகின்ற விடயங்களை தென்னிலங்கை கட்சிகள் மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த இடத்திலே நாம் மிக முக்கியமாக எமது தமிழ் தேசியம் சார்பாக எமது தமிழ் அரசியல் உரிமை சார்பாக ஒன்றுபட்ட நிலைமையிலே நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையாக மக்களின் எதிர்பார்ப்புகளை போன்று அல்லது அறிஞர்களின் எதிர்பார்ப்புகளை போன்று சிவில் சமூகம் மத தலைவர்கள் எதிர்பார்ப்புகளை போன்று நாம் கட்சிக்குள்ளும் வெளியிலும் மிக நிதானமாக ஒன்றுபட்ட தன்மையுடன் பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த தென்னிலங்கை அரசியல் சக்திகளை ஆக குறைந்தது எதிர்த்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வலுவான நிலையிலே தமிழ் தேசிய பயணத்தை கொண்டு செல்ல முடியும் என்பது எனது நம்பிக்கை. மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களிலே நாம் தந்தை செல்வாவின் கருத்துக்களை அவரது எண்ணக்கருக்களை வெற்றியடைய செய்ய வேண்டுமென்றால் அந்த விடயத்திலே நாம் பயணிக்க வேண்டுமென்றால் நாம் தமிழ் தேசிய அரசியலிலே ஒன்றுபட்ட பயணத்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசியல் கட்சி என்ற வகையிலே பல போட்டிகள் இருக்கும், பல விடயங்கள் இருக்கும், அதை ஆளுமையாக கொண்டு செல்ல வேண்டிய விடயம் இருக்கும். இந்த விடயங்களை ஒரு கட்சி என்ற அடிப்படையில் தவிர்த்து கொள்ள முடியாது. இந்தியாவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி கூட பல நூற்றாண்டுகளுக்கு மேலான கட்சியில் கூட பல போட்டிகள் இருந்திருக்கின்றது. காந்தியை எதிர்த்துத்தான் நேதாஜி
ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. மகாத்மா காந்தி என்று மதிக்கப்படுவதை எதிர்த்துத்தான் அவர் தனது போராட்டத்திற்காக, இந்திய போராட்டத்திற்காக ஒரு புரட்சி வரைய தொடங்கினார். ஆனால் நாங்கள் எங்களுடைய அடிப்படையான கொள்கை என்ற தமிழ் தேசியத்திலிருந்தும் தமிழ் மக்களுக்கான நாங்கள் பயணிப்பவர்கள் என்ற அடிப்படையிலும், எங்களுடைய நிலத்தை பாதுகாப்பவர்கள் என்ற அடிப்படையிலும், எங்களுடைய மொழியை பாதுகாப்பவர் என்ற அடிப்படையிலும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனது பேராசிரியர் சொன்ன ஒரு கருத்தில் எனக்கு ஒரு சிறு உடன்பாடு இல்லை. தென்னிலங்கை கட்சிகள் பெரிய அளவிலே வடகிழக்கிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று கூற முடியாது. என்னென்றால் காலங்காலமாக அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வீதமான மக்கள் அரசு சார்பாக சலுகைகளை பெற்றுக்கொள்கிற சார்பாக இருக்கிறார்கள். இந்த முறை வடக்கிலே நடந்த மிகப்பெரிய நிகழ்வு என்னென்றால் அங்கிருந்த பல கட்சிகளின் ஆதரவாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், பொதுஜன பெருமன கட்சி, அரசு சார்பான கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு அவை இந்த ஊழலற்ற என்ற ஜனாதிபதியின் கோஷத்துக்கு பின்னால் சென்றால்தான் அவர்களுக்கு ஒரு பாரிய வெற்றி வந்தது. நீங்கள் அந்த வாக்கு வீதத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் 25 வீதத்துக்கும் குறைவானவர்கள் தான் இந்த தென்னிலங்கை தேசிய கட்சிகளுக்கான ஆதரவை அங்கு வழங்கியிருந்தார்கள். கடந்த காலங்களில் கூட அந்த வீதாசாரம் தான் இருந்தது. ஆனால் அது பிரிந்திருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமை உண்மையாக வேறு. இங்கே உண்மையாக எங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அல்லது கிழக்கு மாகாணத்தில் எமக்கு இருக்கின்ற நெருக்கடிகளின் அடிப்படையிலே தமிழ் தேசியத்திலே மக்கள் தொடர்ச்சியாக ஒரு உறுதியான நிலையிலே பயணித்து கொண்டிருந்தார்கள். மற்றும் கடந்த காலங்களிலே அரசாங்கத்துடன் சேர்ந்திருந்தவர்கள் தமிழ் தேசிய விரோத போக்கிலே அபிவிருத்தி என்ற ஒரு மாயை காட்டிய விடயத்திலே அவர்களை எதிர்த்து தள்ளி தமிழ் தேசியத்தின் பக்கத்திலே தமிழ் மக்கள் பயணித்திருந்தார்கள். ஆகவே கிழக்கு மாகாணத்திலே நாம் அந்த உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் வடக்கிலே அவ்வாறு நிலைமை வராமல் இருப்பதற்கு, ஒன்றுபட்ட அளவிலே அங்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று இணைந்து ஒரு ராஜதந்திர முறை மூலம் அவற்றை வெற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பது மக்களின் ஆதங்கம் நியாயமானது. எதிர்காலத்திலும் கூட அவ்வாறான செயற்திட்டங்களை செய்வதன் மூலம்தான் நாம் அந்த தமிழ் தேசிய பயணத்தில் இருந்து இளைஞர்களையோ அல்லது எதிர்கால சந்ததியினரையோ அவர்கள் விலகி போவதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது, தமிழ் தேசியத்தில் பயணிப்பவர்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே நாம் இன்றைய எங்களுடைய சாவகர் தீர்க்கதரிசி தந்தை செல்வா அவர்களின் இந்த பிறந்த தினம் ஜனன தினத்திலே நாம் ஒரு உறுதியான நிகழ்வை, ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய பாதையிலே நாம் பயணிப்பதற்கு ராஜதந்திர முறையிலே புவிசார் அரசியலும் மிக முக்கியமானது. அது பற்றி நாம் படத்தில் நீண்ட தூரம் கதைக்க முடியாவிட்டாலும் புவிசார் அரசியலை மையப்படுத்தி எங்களுடைய தமிழ் தேசியை வெற்றி கொள்வதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டுதான் எதிர்காலத்திலே ஆக குறைந்தது முதலாவது எங்களுடைய தீர்வு திட்டம் வருவதற்கு முதல் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மொழியையும் பாதுகாப்பதற்கான பயணப்பாதையிலே நாம் உறுதியாக செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய கட்சி தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், அவர்களுடைய அடிப்படையானது ஊழலற்ற என்று கூடினாலும் அடிப்படையான நிகழ்ச்சி நிரல்கள் அந்த தமிழ் மக்களுக்கு உவப்பானதாக அல்லது தமிழ் மண்ணை பாதுகாப்பதாக அல்லது தமிழ் மொழியை பாதுகாப்பதாக இல்லை என்ற யதார்த்தத்தை எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் தொல்லியல் என்றதன் ஊடாகவும் வனையிலாக என்றது ஊடாகவும் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு சூறையாடப்படுகின்றன அல்லது எங்களுடைய நில அதிகாரம் அல்லது காணி அதிகாரம் எவ்வாறு மறுதளிக்கப்படுகின்றது என்பதை மிக தெளிவாக இளம் சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது, தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய தந்தை செல்வா அவர்களின் இந்த நினைவு தினத்திலே நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசியத்திலே பயணிப்பவர்களெல்லாம் அடுத்த சந்ததியை தமிழ் தேசிய பாதையிலே கொண்டு செல்வதற்கு, ஏனென்றால் நாங்களெல்லாம் சமகாலத்திலே இந்த நெருக்கடிகளை பார்த்து வளர்ந்தவர்கள். சிங்கள தேசியவாதிகள் நேரடியாக யுத்தத்தின் மூலம் தமிழ் மக்கள் என்ன இழப்புகளை சந்தித்தார்கள் என்பதை நேரடியாக அனுபவித்தார்கள். ஆனால் அடுத்த வருகின்ற சந்ததிக்கு அந்த நேரடியான வாய்ப்பில்லாமல் நுணுக்கமான முறையிலே அவர்கள் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய இனத்தையும் சூறையாடுவதற்கு விடாது
நாங்கள் எங்களுடைய செய்தியையும் வேலைத்திட்டத்தையும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதற்கு ஒன்று திரண்டு தந்தை செல்வா அவர்களின் பிறந்த தின நிகழ்விலே உறுதியெடுத்து கொண்டு பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக் குழுவுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட பேராசிரியர் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. தந்தை செல்வா அவர்களை பொறுத்தமட்டில் அவர் ஒரு கொள்கை வழியில் பயணித்தவர், விலை போகாத ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த கட்டத்திலும் விலை போகாத ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். தன்னுடைய சொத்துக்களை கூட கட்சிக்காக அர்ப்பணம் செய்த ஒரு சிறந்த தலைவர் என்று சொல்லலாம். இவர் ஆரம்பத்தில் 1944ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அமைத்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சியில் ஒரு உறுப்பினராக, இரண்டாவது தலைவராக, அவர் முதலாவது தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் என்றால் ஒரு இரண்டாம் நிலை தலைவராகத்தான் தந்தை செல்வா அவர்கள் இருந்தவர்கள். ஆனால் தந்தை செல்வா அவர்கள் எப்போதும் நியாயத்தின் பக்கமாகவும் கொள்கையின் பக்கமாகவும் இருந்தவர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சலுகைக்காக விலை போன ஒரு மனிதராக, தலைவராக அவர் இருக்கவில்லை. இதனால்தான் அவருடைய அரசியல் என்பது மிகவும் கடினமான பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு அரசியலாக அமைந்திருந்தது. தந்தை செல்வா அவர்களை பொறுத்தமட்டில் கொள்கையில் இருந்து அவர் எந்த ஒரு இடத்திலும் சறுக்கி செல்லவில்லை. அதாவது தன்னுடைய ஒரு மேயர் பேசுகின்ற போது ஒரு வார்த்தை பாவித்தார், தன்முனைப்பு சிந்தனை என்று சொன்னார். தன்முனைப்பு சிந்தனை என்பது அவரிடம் இருக்கவில்லை. தமிழர்களின் பொதுவான சிந்தனையை பலிக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்தார், ஒரு தலைவராக இருந்தார். தன்னுடைய தன்முனைப்பு சிந்தனை என்பது ஒரு ஈகோ. நான் பிடித்த முயலுக்கு 3 கால், அந்த 3 காலை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சிந்திப்பதெல்லாம் ஒரு தன்முனைப்பு சிந்தனை. ஆனால் தந்தை செல்வாவை பொறுத்த மட்டில் அவர் இந்த தன்முனைப்பு சிந்தனையில் ஈடுபடவில்லை. தமிழர்களின் பொதுமையான சிந்தனையின் அடிப்படையில் பயணித்தவர் தான் அவர். அதனால்தான் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்றும் அழிக்க முடியாத சக்தியாக இருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிசுறல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த கட்சியை பேரினவாத கட்சிகளாலோ அல்லது பேரினவாத கட்சிகளோடு விலை போய் அவர்களுக்கு பின்னால் திரிகின்ற கட்சிகளாலோ அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பதற்கு காரணம் தந்தை செல்வா அவர்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கிய கட்சி. அந்த கொள்கை வழியில் செல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய மானசீகமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அந்த கட்சியை எத்தனை பிசுறல்கள் வந்தாலும் அல்லது எத்தனை வாத பிரதிவாதங்கள் வந்தாலும் அந்த கட்சியை அழிக்க முடியாமல் இருக்கின்றது. எங்களுடைய பேராசிரியர் குறிப்பிட்டார் ஒரு கருத்தொன்றை, அதனை நான் சொல்ல வேண்டும். அவருடைய கருத்துக்கள் பலவற்றில் நான் உடன்படுகின்றேன். ஒரு கருத்தை சொன்னார், வடக்கில் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்பதை ஒரு தற்காலிகமான பின்னடைவாக சொல்ல முடியாது, அந்த பின்னடைவு தொடர்ந்து நீடிக்கும் என்ற பொருள்பட அவர் கூறியிருந்தார். நான் நினைக்கின்றேன் அவருடைய ஒரு கணிப்பு அவ்வாறு இருந்தாலும் கூட அவருடைய கணிப்பை நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் உண்மையில் அந்த பின்னடைவுக்கான காரணங்கள் என்ன என்பதை முறையாக அறிந்து அதன்படி சிறப்பான வழியில் நடந்தால் பேராசிரியர் கணித்த வடக்கில் ஏற்பட்ட பின்னடைவு ஒரு தற்காலிகமான பின்னடைவு அல்ல, நிரந்தரமான பின்னடைவு என்ற பொருள்பட அவர் கூறியிருந்தார். ஆனால் நிச்சயமாக நாங்கள் அவ்வாறு இல்லாமல் அந்த பின்னடைவை ஒரு தற்காலிகமான பின்னடைவாக மாற்றி அதனை நிரந்தரமான ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்வதாக இருந்தால் எங்களுடைய ஈகோ சிந்தனைகள், தன்முனைப்பு சிந்தனைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு ஒரு பொதுமையான சிந்தனையில் நாங்கள் சிந்திக்கின்ற போது அவற்றை மாற்றியமைக்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்காக இந்த கட்சியில் இருந்து சிதறல்கள் ஏற்படாமல் அந்த சிதறல்கள் எல்லாவற்றையும் ஒற்றுமை என்கின்ற கூட்டுக்குள் கொண்டு வந்து தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற அனைவரையும் ஒன்றாக திரட்டுகின்ற போது நிச்சயமாக அதை ஒற்றுமையாக கொண்டு வந்து பேராசிரியர் குறிப்பிட்ட அந்த கருத்தை நாங்கள் நிரந்தரமான ஒரு பின்னடைவாக இல்லாமல் ஒரு நிரந்தரமான தந்தை செல்வாவின் கொள்கையின் வழியில் செல்லுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது என்னுடைய நிலைப்பாடாகும். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் திருத்த வேண்டியவற்றை திருத்திக் கொண்டு சரியான கருத்தின் பக்கமாக, கொள்கையின் பக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பேராசிரியர் உண்மையில் பல கலாநிதி பட்டங்களை முடித்தவர், இந்த அரசியல் பாடத்தை கற்று தேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை நாங்கள் சாமானியமான கருத்தாக கொண்டு உதறி தள்ளிவிட முடியாது. ஆகவே இந்த நானும் இப்போது கேட்டேன், அவருடைய அந்த பொருள் பொதிந்திருக்கின்ற அந்த கருத்துரை ஆக்கத்தை மீண்டும் வாசிக்க வேண்டும். அதில் உள்ள விடயங்களில் உள்ள
சாதக பாதகங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் எங்களை திருத்திக் கொண்டு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகும். ஆகவே தன்முனைப்பு சிந்தனை என்பது தந்தை செல்வா அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர் பொதுவான சிந்தனையை கொண்டிருந்தார். அதாவது தமிழ் மொழியாளர்களை, நாங்கள் தமிழ் பேசும் சமூகம் என்று கூறுகின்றோம், அவர் தமிழ் மொழியாளர்களை ஒன்றாக அணிதிரட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தார். அவர் மதத்தை பார்க்கவில்லை, குலத்தை பார்க்கவில்லை, அல்லது பிரதேசத்தை பார்க்கவில்லை. அவர் பார்த்ததெல்லாம் தமிழ் மொழி என்பதைத்தான் பார்த்தார். தமிழ் மொழி என்பதை பார்த்தார். அதாவது தமிழ் மொழியாளர்கள் என்று சொல்லுகின்ற போது அதில் இந்துக்கள் வரலாம், கிறிஸ்தவர்கள் வரலாம், முஸ்லீம்கள் வரலாம். மொழியைத்தான் பார்த்தார். மொழியினால் தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், இனத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் எல்லோரையும், அந்த சிறுபான்மை சமூகங்களை ஒரே அணியில் திரட்டி கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த தரிசனமான சிந்தனை காணப்பட்டது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனமான சிந்தனையை உடைத்து நொறுக்குவதற்காக பிற்காலத்தில், அதாவது தமிழர்கள் முஸ்லீம்களை பிரித்தாழ்வதற்காக பல உத்திகளை, உபாயங்களை கையாண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த புலனாய்வுத் துறையினர் குறிப்பாக தமிழர் முஸ்லிம்களை பிரித்தாழ்வதற்காக பல தந்திரோபாயங்களையும் மூலோபாயங்களையும் வகுத்து அவர்கள் செயல்பட்டு அவர்கள் அதில் ஒரு வெற்றியை கண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு என்கின்ற தமிழர் தாயகம், தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் தாயகம், தமிழ் மொழியாளர்களின் தாயகம் என்பது உறுதியான ஒரு தீர்வாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பிரிந்து நின்று செயற்பட முடியாது என்பது தந்தை செல்வா அவர்களது தீர்க்க தரிசனமான கருத்து. அதிலிருந்துதான் தமிழர்கள் என்று பேசுவதையும் விட தமிழ் மொழியாளர்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற சமூகம் என்று பேசுவது எமது தந்தை செல்வாவின் கொள்கைக்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே தனி மனித சிந்தனைகள், தன்முனைப்பு சிந்தனைகள், அல்லது நான் தான் சொல்வது எல்லோரும் கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை விட பொதுவான தமிழர்களுக்குரிய அபிலாசைகளை கொண்ட ஒட்டுமொத்தமான பொதுமை மயப்படுத்தப்பட்ட சிந்தனை தான் தந்தை செல்வா அவர்களது கொள்கையோடு கருத்தியலோடு இணங்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் இப்போது பேராசிரியர் குறிப்பிட்டது போன்று சில விடயங்களில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் வெளிப்படையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே தமிழரசு கட்சி என்பது அடக்குமுறையோடு கூடிய கட்சி அல்ல, ஜனநாயக பண்பு மிக்க கட்சி. இந்த கட்சியில் அடக்குமுறைகள் எந்த ஒரு காலகட்டத்திலும் தந்தை செல்வா அவர்களால் பிரயோகிக்கப்படவில்லை. எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற, கொள்கை ரீதியாக முடிவெடுக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் இது காணப்பட்டது. கொள்கை, அதாவது சமஷ்டி கொள்கை என்பது அவருடைய கொள்கை. தந்தை செல்வா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வாசகம், ஃபெடரல் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் த எத்னிக் ப்ராப்ளம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஃபெடரல் சிஸ்டம் தான், சமஷ்டி கொள்கை தான் ஒரு ஒட்டுமொத்தமான தீர்வு என்பதை கூறியிருந்தார். இந்த ஃபெடரல் சிஸ்டம் எனப்படுகின்ற இந்த சமஷ்டி கொள்கையை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிடவில்லை, கைவிட மாட்டோம். அவருடைய கொள்கையின் பாதையில் தான் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அது ஒரு அடிப்படை, ஒரு டிமாண்ட் அல்லது பேரம் பேசுகின்ற ஒரு கருத்தியலாக காணப்பட வேண்டும். இதனை தனிப்பட்ட முறையில் நானோ அல்லது வேறு எவரோ கைவிட முடியாது, அது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. அவ்வாறு சொல்வோமாக இருந்தால் நாங்கள் தந்தை செல்வாவின் கருத்தியலோடு கோட்பாட்டோடு முரண்பட்டு அல்லது வேறுபட்டு செல்கின்றோம் என்பதுதான் கூற வேண்டும். எங்களுடைய பேரம் பேசுகின்ற அந்த கொள்கை, இப்போது சொல்லப்போனால் அவர்கள் ஒற்றையாட்சி சிந்தனையோடு இருக்கின்றார்கள். பேரினவாத சக்திகள் ஒற்றையாட்சி சிந்தனை. இன்னும் அதிக தீவிரமாக தமிழர் சார்பாக சிந்திக்கின்றவர்கள் அவர்கள் நினைப்பதெல்லாம் தனிநாட்டு கோரிக்கையில் இருந்தார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில், ஒற்றையாட்சிக்கும் தனிநாட்டு சிந்தனைக்கும் இடையில் நடுவில் பெறக்கூடிய ஒரே ஒரு நடுநிலை தீர்வாக இருப்பது இந்த ஃபெடரல் அல்லது கூட்டாட்சி முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு முறையாகும். இது தந்தை செல்வா அவர்களால் வகுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். இதுதான் திம்பு கோட்பாட்டிலும் கூட சொல்லப்பட்ட அந்த 4 விடயங்களில் அங்கு மையப்பொருளாக இருந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் தரமாட்டார்கள் அல்லது ஒன்றுமே தரமாட்டார்கள், அவர்கள் ஒற்றையாட்சிக்கு கீழே தான் எங்களை கொண்டு ஒரு இரண்டாந்தர பிரஜைகளாக கொண்டு செல்லப் போகின்றார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அத்தனையையும் ஆமாம் சாமிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு ஒரு விருப்பம், இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது புத்திஜீவிகளை கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் நிச்சயமாக இப்படியான கருத்தாடல்களில் அல்லது இந்த நினைவு பேருரைகளில் அல்லது வழிகாட்டுகின்ற ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருந்து
மற்றவர்கள் எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் யாழ் பல்கலைக்கழகம் இந்த விடயத்தை ஒரு உறுதியாக பேணி வருகின்றது. அங்கு சில சிலுசிலுப்புகள் அல்லது சில பிசுறல்கள் அல்லது சில குழப்படிகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் முன்னிற்கின்றார்கள். அதே போன்றுதான் கிழக்கு பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகத்தை போன்று ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, பல்லின சமூகங்களை கொண்ட பல்கலைக்கழகம், பல்விதமான அரசியலை பிரதிபலிக்கின்ற ஒரு கருத்தியலை கொண்ட பல்கலைக்கழகமாகவும் காணப்படுகின்றது. இருந்தாலும் ஒரு நடுநிலையாக சிந்தித்து இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பகிர்ந்து அவர்களுக்கு உரைக்க சொல்லி சில விடயங்களை இதை செய்யாது விட்டால் இதுதான் நடக்கப் போகின்றது என்ற தீர்க்க தரிசனமான கருத்துக்களை முன்கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய அபிப்பிராயங்கள், உங்களுடைய பட்டறிவு பயிர்வுகள் என்பது எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் உங்களை போன்ற ஒரு கூடுதலான இந்த ஆற்றலை பெற்றவர்கள் உண்மையில் ஒரு மறைபொருளாக இருக்கக்கூடாது, மக்கள் மத்தியில் நிறைந்த ஒரு கருத்தியல்களை கூறக்கூடிய ஒரு பலவாளர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிறைய பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். அந்த பேராசிரியர்களின் அந்த ஆற்றல், அறிவு, ஆலோசனை என்பது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை செல்வா அவர்கள் மறைந்தாலும் அவர் கிட்டத்தட்ட 79 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். அந்த கட்சி ஆரம்பித்து 77 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் சறுக்கலும் சில வேளைகளில் ஏற்றமும் இறக்கமுமாக பயணித்திருக்கின்றோம். அந்த ஏற்றம் இறக்கம் சறுக்கல் என்பன ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன என்பதும் தேவையாக இருக்கின்றது. ஒற்றுமை என்பது பேசுவதற்கு அழகாக இருக்கும். ஆனால் ஒற்றுமையை பேசிக்கொண்டு உள்ளுக்குள் பகை வளர்த்தால் கடைசி வரைக்கும் இந்த ஒற்றுமை என்பது ஏற்பட போவதில்லை. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் என்பது உண்மையாக ஒற்றுமை பெற வேண்டும். தமிழ் தேசியத்தின் ஒரு குறியீடாக தலைவராக இருந்தவர் கூட ஒற்றுமையைத்தான் விரும்பினார். தங்களுக்குள் முரண்பட்டு சிதறிய போது ஏற்பட்ட பின்விளைவுகளை உணர்ந்து அதனை அமைப்பதற்காக செயல்பட்ட ஒரு ஊடகவியலாளர் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக பயணித்த ஊடகவியலாளர் கூட ஒருவர் இங்கு இருக்கின்றார். மற்றவர்கள் வராது விட்டாலும் கூட ஒன்று கூடிய பயணிப்பு என்பதில் ஈடுபட்ட எங்களுடைய துரைரட்னம் அவர்களும் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையில் செயற்பட்டவர்கள். இதே போன்று பலர் கிழக்கு மாகாணத்தை அரியநேந்திரம் போன்றவர்களும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற பயணத்தில் இருந்தவர்கள். நடேசன் அவர்கள் இருந்தவர்கள், சிவராம் போன்றவர்கள் இருந்தவர்கள். இதே போன்று மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். ஆகவே ஒற்றுமை விருப்பமில்லையோ ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை மூலமாகத்தான் தமிழ் தேசிய அரசியலை பாதுகாக்க வேண்டும், தந்தை செல்வா காட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு தயவு செய்து ஈகோ என்பது எங்களுக்கு உதவாது. பொதுமைப்படுத்தப்பட்ட கட்சிக்குரிய ஒரு கோட்பாடு அல்லது சமஷ்டி சிந்தனை தந்தை செல்வாவின் பாதைதான் உகந்த பாதை என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே முதலாவது இந்த நிகழ்விலே மண்முனை வடக்கு பிரதேச கிளைக்கு என்னுடைய வாழ்த்தை நான் சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட கிளையினுடைய சார்பிலே இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 2வது முறை ஒரு பிரமாண்டமான ஒரு மேடையை அமைத்து அதில் கூடாரங்களை அமைத்து இந்த தந்தை செல்வா சதுக்கத்திலே இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்கிற 2வது முறையாக இது இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மண்முனை வடக்கு கிளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவித்துள்ளேன். இது நாங்கள் கேட்காமல் அவங்களாகவே கூட்டம் போட்டு தீர்மானித்து அவர்களாகவே மாவட்ட கிளைக்கு இப்படி ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னெடுக்கும் ஒரு விடயம். அந்த வகையிலே உண்மையிலே மெட்ட கிளைகளும் இங்கே போரதீவு கிளை தலைவர் இருக்கிறார், பவுனதீவு கிளை தலைவர் இருக்கிறார், எல்லா கிளையும் சொல்லல. மெட்ட கிளைகளும் ஒரு முன்னுதாரணமாக இந்த கிளையை எடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துறதுக்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்திலே முதலாவது முன்வைக்கிறது. உண்மையிலே இன்று தந்தை செல்வா பற்றியும் பல விடயங்கள் பேசப்பட்டது, சமகால அரசியலை பற்றியும் பல விடயங்கள் பேசப்பட்டது. உண்மையிலே எங்களுடைய நான் நினைக்கிறேன் கூடுதலான இதில் நிகழ்விலே கலந்து கொண்டவர்களும் பலர் சென்று விட்டார்கள். என்றால் எங்களுடைய நேரம் 11 மணி ஆக போது. அன்ற வகையில் நான் கூட நேரம் பேச மாட்டேன், மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிப்பேன். உண்மையிலே இன்று நாங்கள் அரசியலை பார்க்கும் பொழுது, குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய அரசியலை பார்க்கும் பொழுது அடிக்கடி முகநூலிலே பார்க்கும் ஒரு விடயம்தான்
தந்தை செல்வா சொன்னதாக தமிழ் மக்களை இனி கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. அப்படி பார்த்துருப்பீங்களேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி செய்தியில் வருது தானே, ஊடகத்தில் வருது. உண்மையிலே தந்தை செல்வா இதை எதற்காக சொன்னார், எப்போ சொன்னார் என்றது நான் இதுக்கு முன்பும் ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்கிறேன். பலருக்கு உண்மையிலே தெரியாது இது தந்தை செல்வா என்னத்துக்கு சொன்ன, எப்போ சொன்னதற்கு. உதாரணமாக இன்றைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வியாக்கியானம் சொன்னால் டக்குன்னு நீங்கள் முகநூலில் எழுதிவிடலாம், சாணக்கியன் வியாக்கியானம் சொல்கிறார், இனி தமிழரசு கட்சியை தந்தை செல்வா தான் காப்பாற்ற வேண்டும், அன்றைக்கு அவர் சொன்னது சரியாக வந்துட்டு போல. இப்படியான விடயங்களுக்கெல்லாம் தந்தை செல்வா அன்றைக்கு சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம், அந்த காலப்பகுதியிலே இருந்து இளைஞர் பேரவை தமிழரசு கட்சியிலே சேர்ந்து பயணித்த பலர் இன்றும் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். இன்று தமிழரசு கட்சியிலே என்னுடைய பார்ட்னர் சீமு ராசமாணிக்கம் ஐயா தலைவராக இருக்கும் பொழுது, தந்தை செல்வா இந்த மாவட்டங்களுக்கு வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது ராசமாணிக்கம் ஐயா தேர்தல் பரப்புரைக்கு போகக்கூடாது என்று அவர்களுக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்று சொல்லி பேசியவர்கள் எல்லாம் இன்று மாவட்டத்திலே தமிழ் தேசியவாதிகளாக பலரால் காட்டப்படுறார்கள். ஆனால் உண்மையிலே தமிழரசு கட்சியிலே அந்த காலம் தொடக்கம் இன்ற காலம் வரைக்கும் இருந்து தமிழரசு கட்சியை வளர்த்து இளைஞர் பேரவையில் இருந்தவரிடம் கேட்டால் தந்தை செல்வா எதற்காக அதை சொன்னார் என்றது பலரால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். தந்தை செல்வா அதை எதற்காக சொன்னார் என்று சொன்னால் 70ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு தேர்தலிலே சிறிமாவு பண்டாரநாயக்க அம்மையாருக்கு அதிகூடிய பெரும்பான்மை வந்து 72ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் தந்தை செல்வநாயகம் உட்பட அவர்கள் முன்வைத்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 70ஆம் ஆண்டு தேர்தலிலே சிறிமாவு பண்டாரநாயக்க அம்மையாருடைய கட்சி முன்வைத்த பல விடயங்களை புறம் தள்ளி முழுமையாக பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவுடன் ஒரு புதிய அரசியல் அமைப்பை இலங்கையிலே கொண்டு வந்த பொழுதுதான் தந்தை செல்வா சொன்னார், இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இல்லாமலே பெரும்பான்மை சமூகமே தீர்மானங்களை எடுத்து எங்களுக்கு எதிரான தீர்மானங்களை முன்னெடுத்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அதனால தான் இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை செல்வா சொன்னார். அப்படி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக நான் வியாக்கியானம் சொன்னதுக்கு தந்தை செல்வா இனி கடவுளால் தான் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் அப்படி சொல்லலை. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய பேராசிரியர் ஐயா சொன்ன விடயத்திலேயும் சரி, எங்களுடைய சிவம் பாக்கிநாதன் மேயர் சொன்னதும் சரி, தந்தை செல்வாயினுடைய விஷயம் அவர் சொன்ன விடயங்களிலே மிக முக்கியமாக சொன்னது எங்களுடைய மண்ணும் எங்களுடைய மக்களும் இந்த ரெண்டையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டும் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது என்று சொன்னால், இந்த பாதுகாக்கிறது என்று சொன்னால் நான் கண்டனான் எங்களுடைய மயிலத்தமடு மாதவன பன்னியாளர் சங்கத்துடைய தலைவரும் இந்த வருகை தந்திருந்தார். உதாரணமாக மயிலத்தமடு பிரச்சனையை நாங்கள் களத்திலே நின்று எதிர்த்து சண்டை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் செய்து வழக்கு போட்டு நிறுத்துறதுன்றது அது ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் கீழே மயிலத்தமடுவில் எப்படி பிரச்சனை வந்தோ இன்று கியூலோயா திட்டம் வந்திருக்கின்றது. அப்போ இந்த நிலத்தை பாதுகாக்கிறது என்று சொன்னால், இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய அரசியல் அமைப்பின் ஊடாக அந்த நில அதிகாரம் தமிழருடைய கையில் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மாவட்டத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தான் இப்பொழுதுக்கு இதை தடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் அதை அடையலாம். தோல்பொருள் பிரச்சனையாக இருக்கட்டும், மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபாரஸ்டினுடைய அடாவடியாக இருக்கட்டும், வனையிலாவினுடைய அடாவடியாக இருக்கட்டும், இப்படி பல அரச திணைக்களங்களை வைத்து எங்களுடைய நில அபகரிப்பை அரசாங்கங்கள் செய்வது தடுக்கிறதுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் அதை செய்யலாம். எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறது, எங்களுடைய மக்கள் வெளியேறுவதற்கு, இதுக்கு உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதன் ஊடாக மாத்திரம்தான் எங்களுடைய இளைஞர்களை இந்த நாட்டிலே தக்க வைத்துக் கொள்ளலாம். பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும், இன்றைக்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவருக்கும் தெரியும். கடந்த காலத்திலே நான் 2013ஆம் ஆண்டிலே அரசியலில் ஈடுபட்ட பொழுது என்னை அதிகமாக சந்திக்க வருபவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக தான் வருவார்கள் இளைஞர்கள். 2020ஆம் ஆண்டிலேயும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வந்தார்கள். இன்று ஒன்றில் வெளிநாடுக்கு போன ஒரு உறவுக்கான கடிதம் கேட்டு வருவார்கள். அவங்களுக்கு அந்த நாட்டிலே அகதியாக இருக்கிறதுக்கு, இல்லாவிட்டால் வெளிநாடுக்கு போகிறதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு கேட்க வருவார்கள். ஏன்னால் இந்த நாட்டிலே இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாழக்கூடிய சூழல் இல்லை.
நாட்டிலே விலைவாசிகளை பார்த்தால் இன்று 25 வீதத்தால் நேற்றைய தினம் இன்று நள்ளிரவு இருந்து 25 வீதத்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்கின்றது. உலக சந்தையிலே இருக்கிற பிரச்சனைகளின் காரணமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு எரிபொருளுடைய விலை அதிகரித்திருக்கு. இன்றைக்கு காலையிலே நான் பார்த்தேன், ஒரு உணவகத்திலே போட்டிருக்கிறார்கள் காலை சாப்பாடு இத்தனை வீதத்தால் அதிகரித்திருக்கு, மதிய சாப்பாடு அதிகரிக்கும், எரிவாயு கேஸினுடைய விலை அதிகரிக்கும், பசலினுடைய விலை அதிகரிக்கும். ஆனால் அதுக்கு நேராக ஒருவருடைய சம்பளம் அதிகரிக்குமான்னு சொன்னால் நான் நினைக்கவில்லை. அதை அதிகரிக்கப்படுறாங்க என்ற என்னுடைய வேலை செய்கிறவருடைய சம்பளம் நானும் அதிகரிக்கிறதான எண்ணங்கள் எனக்கும் கஷ்டம். எப்படி செய்கிறது? அரசாங்கம் எப்படி செய்கிறது? இப்படியான ஒரு நிலையிலே எப்படி எங்களுடைய இளைஞர்களை எங்களுடைய மக்களை நாங்கள் எப்படி தக்க வச்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சிந்தனையை நாங்கள் முன்வைத்தாலும் கூட எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதனூடாக மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இளைஞரை நாங்கள் தக்க வச்சு கொள்ளலாம். அதுக்கும் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று தேவை. ஏனென்றால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக அதுக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் எங்களுடைய கைவசம் இருந்தும் கூட மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான சில முன்மொழிவுகளை நாங்கள் தயார்படுத்தி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முதலீடுகளை தேடுவதற்கு போனாலும் கூட அதுக்கு அரசாங்கத்திலே இருக்கிறவர்களே தடையாக இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் சிலர் இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், மாகாண சபை தேர்தல் நடந்தால் தனியே வெறுமனே ஒரு ஆளுநருடைய ஆளுகைக்குள்ளே மாகாணம் இருக்காது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பார்கள். அரசு அதிகாரிகளும் மாகாணத்தில் இருக்கிறவர்கள் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை இயங்க வைக்கிறதுக்கு, சுவாதீனமாக இயங்க வைக்கிறதுக்கு ஆளுநரோ அவருடைய அலுவலகம் ஒரு தடையாக இருக்காது. இதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி நாங்கள் கோர்றோம். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வரைக்கும் ஆங்கிலத்தை சொல்வார்கள் லோ ஹேங்கிங் ஃப்ரூட், நாங்கள் இலகுவாக பறித்திருக்கக்கூடிய ஒரு பழமாக மாகாண சபை தேர்தல் இருக்கின்றது. கொஞ்சம் உயர்ந்து ஒரு ஏணி வச்சு பறிக்க வேண்டிய பழமாகத்தான் புதிய அரசியல் அமைப்பு இருக்கு. அதை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த வகையிலே இந்த 2 விடயங்களை செய்தால் மாத்திரம்தான் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வைக்க வேண்டும். தற்காலிகமாக இருக்கிற இந்த சில பிரச்சனையை நாங்கள் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய நீண்டகால இலக்கான இந்த புதிய அரசியல் அமைப்பை அடைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதை செய்ய முடியும். இதை அடைவது எப்படி? எனக்கு எங்களுடைய பேராசிரியர் ஐயா சொன்ன ஒரு விடயத்திலே ஒரு மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம், நான் நினைக்கிறேன் அவர் சொன்னார், ஒரு குறைந்தபட்சம் ஒரு வேலை திட்டத்துக்கு எல்லா கட்சியிலும் ஒன்றிணைய வேணும். இதிலே ஒரு வேடிக்கையான விடயம் என்னென்றால், ஒற்றுமையை பற்றி பேசும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தனியாக கேட்க வேண்டும் என்றதிலே நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பல உறுப்பினர்களும் 100 வீதமானவர்களும் 100 வீதம் 1-2 வீதம் குறைத்தாலும் அதிக அளவானவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பேராசிரியர் ஐயாவுடைய கவனத்துக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கும் பொழுது தமிழரசு கட்சி தனித்து கேட்க வேண்டும் என்ற சில உதாரணங்களை சொன்னேன். உதாரணமாக எங்களுடைய இங்கே இருக்கிற ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருக்காக எங்களுடைய தேவன் இருக்கிறார், கழுவங்கேணி வட்டாரத்துடைய கௌரவ உறுப்பினர். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனியாக கேட்காம விட்டால் ஒரு பங்காளி கட்சியை சேர்ந்த ஒரு கட்சி கழுவங்கேணி வட்டாரத்தை தமிழரசு கட்சியிலே இருந்து இல்லை ஒரு பங்காளி கட்சிக்கு வழங்குவோமா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் சொல்வார், நாங்கள் தமிழரசு கட்சி இருக்கிற நாங்களே எந்த வட்டாரத்தை கொடுக்க வேண்டும். 113 வட்டாரத்துக்கு 113 பேரும் அப்படி தான் சொல்லுவார்கள். அப்போ எங்களுக்கு அந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி தனித்து கேட்கிறத தவிர அதான் சிறந்த ஒரு முடிவாக இருந்தது. அது ஒரு கணக்கு பார்த்தால் அதிகூடிய ஆசனங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தது. அது நடைமுறையில் இருக்குது. வடமாகாணத்திலே கூடுதலாக இருக்குது. கிழக்கு மாகாணத்திலே அந்த பிரிந்து போன கட்சிகளுக்கு பெருமளவான ஆதரவு கிடைக்காவிட்டதனால பிரிந்து போன கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது கிழக்கு மாகாணத்திலே பெரிய அளவிலே செய்ய முடியாமல் போனதும் வடமாகாணத்தில் அது நடந்திருக்கு. சங்கம் தமிழரசு கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கு. அப்போ நாங்கள் செய்த அதை ஒரு தூரநோக்கு பார்வையுடன் நாங்கள் பிரிந்து கேட்டால் கூட ஆசனங்கள் எடுக்கலாம் என்று எடுத்த முடிவு சரியாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு புறம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், இன்னொரு புறம் ஒற்றுமையை பற்றி பேசும் பொழுது இவர்தான் ஒட்டுக்குழுவை சேர்க்க பார்க்கிறார், இவர்தான் மீண்டும் ஒட்டுக்குழுக்களோடு பயணிக்க பார்க்கிறார்.
தங்களுக்கு தேவை வரும் பொழுது சேர்ந்து இயங்க வேணும், தங்களுக்கு தேவை இல்லாத பொழுது சேர்ந்து இயங்கக்கூடாது. இது எப்படி நடைமுறையிலே கொண்டு வருவது? தங்களுக்கு தேவை என்றால் எங்களுடைய கட்சியில் இருக்கிற அடிமட்ட உறுப்பினரையும் தான் சொல்கிறேன். எங்கட வட்டாரத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பங்காளி கட்சி எங்கட சபையில் பங்காளி கட்சியை சேர்ந்தாலும் தவிசார் பதவி கொடுக்க மாட்டோம், துணை தவிசாரும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒற்றுமையாக பயணிக்க வேணும், இரண்டில் ஒரு முடிவெடுக்க வேணும். இது என்னதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா சொன்ன அந்த ஒரு மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம், அதாவது குறைந்தபட்சம் ஒரு வேலை செய்கிற திட்டம், இது சம்பந்தமான சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. இது மக்களுக்கும் தெரிய வேண்டும். ஒரு கட்டம் ஒரு புறம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக தமிழரசு கட்சி என்று வந்துட்டு என்றால் அப்படியும் ஒரு கொஞ்சம் பேர் திரிகிறாங்க, தமிழரசு கட்சி உடைக்க வேண்டும் என்று. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் சில பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு ஒரு இணக்கப்பாடுக்கு வந்தால் வடக்கு கிழக்கிலே பெருமளவாக அரசியலில் ஈடுபட்ட தமிழ் தேசிய கட்சியில் எல்லாம் கஜேந்திரகுமார் பொன்னமனுடைய கட்சியை தவித்து எல்லாரும் ஒரு குடைக்குள்ளே வந்துடுவாங்க. இரண்டாவது விடயம், எங்களுடைய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், கொழும்பு சட்டத்தரணிகளுடைய சங்கம், தமிழ் சட்டத்தரணியுடைய சங்கம் ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா கட்சியிலையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆவணத்தை அரசுக்கு வழங்குவது. இதிலே ஒரு விடயத்தை சொல்லுவோம், நாங்கள் அரசுக்கு ஒரு ஆவணம் வழங்குவதாக இருந்தால் அரசாங்கம் இந்த புதிய அரசியல் அமைப்புடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாங்கள் வழங்குவோம். அரசினுடைய என்ன அபிலாஷை நாங்கள் முதல் அறியவோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் முதல் போய் சரி இதுதான் எங்களுக்கு வேணும் என்று சொன்னால் அதுக்கு குறைந்தபட்சம் ஒன்று அரசு தந்தால் அதை என்ன செய்கிறது? அரசு இதுதான் நாங்கள் வழங்க போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லலாம், இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, இதை நாங்கள் குப்பையில் போடு, இதுதான் என்கிற நிலப்பாடு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார்கள். அதிலே ஒரு முதல் கட்டமாக ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது என்னென்று சொன்னால், 2020ஆம் ஆண்டு எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது அவர் தயார்படுத்திய அவருடைய ஆலோசனையின் பேரிலே அனைத்து கட்சியிலுடைய டெலோ பிளாட் தமிழரசு கட்சி இணைந்து கையொப்பம் வைத்து வழங்கிய அந்த ஒரு ஆவணம் இருக்குது. இந்த விடயம் சம்பந்தமாக இதை பயன்படுத்தலாம் என்றது சம்பந்தமாகவும் ஒரு முதல் கட்டமான ஒரு இணக்கப்பாடு எட்டப்படுகிறது. அன்றைக்கி நம்ம அந்த வகையிலே பார்த்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் இந்த ஒற்றுமை இல்லை, பிரிந்திருக்கிறோம். சில பேருடைய நடவடிக்கைகளால் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் சம்பந்தமாக அன்றைய ஒரு இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்றைய ஒரு தூதுவரை சந்தித்த பொழுதும் கூட அந்த தூதுவரிடம் மிக விளக்கமாக நான் சொன்னேன், தமிழ் மக்கள் தமிழ் கட்சியில் அனைத்தும் சிங்கள கட்சியில் அனைத்தையும் விட மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டார். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு விடயம், நாளே தினம் ஒரு தூதுவராக இருக்கட்டும், இன்னொரு நாட்டினுடைய தலைவராக இருக்கட்டும், இலங்கை அரசாக இருக்கட்டும், தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு வரியிலே உங்களுடைய அரசியல் அமைப்பை பற்றி உங்களுடைய அபிலாசைகள் என்னென்று சொன்னால், நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற எல்லா கட்சியிலும் ஒரு விடயத்தில் இறங்குவோம். என்னென்று சொன்னால், சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் தமிழ் மக்களுடைய தீர்வு என்றதிலே நான் நினைக்கிறேன் எல்லா கட்சியிலும். எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் துரைரட்னமையா இருக்கிறார் ஐயா, நான் சொல்கிறேன் சரிதானே, எல்லா கட்சியிலும், அது கஜேந்திரகுமார் பொன்னம்ட கட்சியாக இருக்கட்டும், விக்னேஸ்வரன் ஐயாட கட்சியாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சியிலாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை என்று ஒரு வரியிலே எங்களுடைய அரசியல் அபிலாஷையை பற்றி நாங்கள் ஒற்றுமையாக ஒரு ஆவணத்தை நாங்கள் கொடுக்கலாம். அது எப்படி, அது என்ன சமஷ்டி, அதில் உள்ளடக்கம் என்ன, அதை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் ஒற்றுமை என்ற விஷயத்திலே நாங்கள் ஏனையவர்களை விட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது பிரிவினைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக சுயநலவாதிகள் மாத்திரம்தான் இந்த ஒற்றுமைக்கு எதிரான, இந்த ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை என்றது இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமை இல்லை 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 என்று சொல்லியே எங்களை ஒரு பிரித்த ஒரு இனமாக காட்டுறதுக்கு முயற்சிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இன்று தந்தை செல்வாயினுடைய 128வது ஜனனதின நிகழ்விலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், தமிழ் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த விடயத்தில் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை
சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வென்ற விடயத்திலே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற அந்த விடயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு உங்களுக்கும் குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்தையும் தந்து இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து உண்மையிலே இன்றைய நினைவு பேரிரையில் கலந்து கொண்டு இந்த உரையை நிகழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் எங்களுடைய நாட்டிலே தமிழ் தேசியத்தின் பிதாமகராக, தமிழ் தேசியத்தின் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக கருதப்படுகின்ற தந்தை செல்வா அவர்களுடைய 128வது பிறந்த தின நிறைவு பேருரையில் என்னுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே என்னுடைய பேருரை தந்தை செல்வா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த பேருரையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் தேசியவாதத்தினுடைய சமகால போக்குகள் குறித்த பார்வை. இது இந்த எங்களுடைய பிதாமகர் என அழைக்கப்படுகின்ற தந்தை செல்வாவினுடைய பங்களிப்புகளை நினைவு கூறுவதற்கு அடிப்படையாக இருக்கும் என நினைக்கின்றேன். உண்மையிலேயே இலங்கையின் அரசியல் பரப்பை தீர்மானித்த மிக வலிமையான சக்திகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் தேசியவாதம் ஒரு தேசிய இனம் தனது தனித்துவமான மொழி, மரபுவழி தாயகம் மற்றும் கலாச்சார அடையாளங்களை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கும் உரிமை போராட்டமாக வரவிலக்கணப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் தமிழ் தேசியவாதம் முற்றாக நசுக்கிவிடப்பட்டதாக சில தரப்பினர் கருதினாலும் அது உண்மையிலே அழிந்துவிடவில்லை. மாறாக புதிய வடிவங்களில் புதிய சவால்களை எதிர்கொண்டபடி இன்னும் அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருப்பதை அண்மைக்கால அரசியல் நகர்வுகள் எமக்கு உணர்த்துகின்றன. இவ்வுரையானது தமிழ் தேசியவாதத்தின் சுருக்கமான வரலாற்று பார்வையுடன் ஆரம்பித்து அதன் இன்றைய உலகளாவிய பரிணாமம் வரையிலான போக்குகளை ஆழமாக பகுப்பாய்வு செய்ய முனைகின்றது. இதன் மூலம் தற்காலத்தில் தமிழ் தேசியவாதமானது எத்திசையை நோக்கி நகர்கின்றது என்பதை இனங்காணவும் நவீன கால தேவைக்கேற்ப ஏற்பட்டுள்ள மாற்றங்களை விவாதிக்கவும் நான் இந்த உரையின் மூலம் முயற்சிக்கின்றேன். நவீன உலக அரசியலை வடிவமைத்த மிக வலிமையான கருத்தியல்களில் ஒன்றாக கருதப்படும் தேசியவாதம் என்பது வெறும் உணர்ச்சி சார்ந்த விடயமல்ல, மாறாக ஒரு மக்கள் கூட்டத்தை அல்லது குழுவினரை அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கும் சக்தியாகவும் காணப்படுகின்றது. சில அரசியல் மற்றும் சமூகவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது போல ஒரு தேசத்தை அடையாளப்படுத்த பொதுவான மொழி, கலாச்சாரம் மற்றும் பகிரப்பட்ட வரலாற்று பாரம்பரியம் என்பன அடிப்படை தூண்களாக அமைகின்றன. இலங்கையை எடுத்துக்கொண்டால் காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கையர் என்ற பொது அடையாளத்தின் கீழ் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்த ஒரு இயக்கமாக தொடங்கிய தேசியவாதமானது 1948 சுதந்திரத்துக்கு பின்னரான சூழலில் பெரும்பான்மைவாதம் அரச கட்டமைப்புக்குள் ஊடுருவியதால் மாற்றமடைந்தது. அதாவது இலங்கை அரசு தன்னை ஒரு ஜனநாயக நாடாக காட்டிக்கொண்டாலும் அது கடைப்பிடிக்கும் இனத்துவ மேலாதிக்கவாதம், அதன் செயற்பாடுகள் அனைத்தும் பெரும்பான்மை சிங்கள பௌத்த அடையாளத்தை நிலைநிறுத்துவதையே நோக்கமாக கொண்டிருந்தன. இந்த பின்னணியிலே தான் தமது இருப்பு மற்றும் உரிமைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டிய வரலாற்று நெருக்கடிக்குள் தேசிய சிறுபான்மையினர் தள்ளப்பட்ட போது இனத்தேசியவாதம் இங்கு ஆழமாக வேரூன்றியது எனலாம். இந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ் தேசியவாதத்தை பற்றி குறிப்பிடும் போது தந்தை செல்வாவின் காலம் தமிழ் தேசியத்துக்கு உறுதியான அத்திவாரத்தை கட்டியெழுப்பியது என கூறலாம். ஈழத்தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் தமிழ் தேசியவாதத்தின் பிதாமகர் என போற்றப்படுபவர் SAB செல்வநாயகம் ஆவார். இவரது தலைமைத்துவம் தமிழ் தேசியத்தை ஒரு உறுதியான அரசியல் கோட்பாடாக மாற்றியது. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்த கையோடு மலையக தமிழர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல் உருவானது. இதனை திரு ஜி பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கையாண்ட விதத்தில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அதிலிருந்து பிரிந்து 1948இல் இலங்கை தமிழரசு கட்சியை பெடரல் பார்ட்டி செல்வநாயகம் அவர்கள் தோற்றுவித்தார். செல்வநாயகம் அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான அரசியல் தீர்வு சமஷ்டியாகும். அதாவது இலங்கை ஒரு தீவாக இருந்தாலும் அங்கு வாழும் தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் என்பதையும் அவர்களின் தாயக பிரதேசத்தில் தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இக்கோரிக்கை வலியுறுத்தியது.
இது ஒற்றையாட்சி முறைமைக்கு மாற்றமாக முன்வைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக தீர்வாக காணப்படுகின்றது. 1956ஆம் ஆண்டில் தனிச்சிங்கள சட்டம் தமிழர்களின் மொழி உரிமையை நசுக்கிய போது செல்வநாயகம் அவர்கள் காந்திய வழியில் அறப்போராட்டங்களை முன்னெடுத்தார். இதன் விளைவாக பிறந்தவைதான் வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தங்களாக கருதப்படுகின்ற 1957ஆம் ஆண்டு பண்டா செல்வா ஒப்பந்தம் மற்றும் 1965ஆம் ஆண்டு டட்லி செல்வா ஒப்பந்தம். துரதிர்ஷ்டவசமாக பெரும்பான்மையின அரசியல் அழுத்தங்களால் இந்த ஒப்பந்தங்கள் ஒரு தலைப்பட்சமாக கிழித்தெறியப்பட்டன, கைவிடப்பட்டன. இந்த தோல்விகளே தமிழ் தேசியவாதத்தை பேச்சுவார்த்தை என்ற நிலையிலிருந்து தனிநாடு தமிழீழம் என்ற அடுத்த கட்டத்துக்கு தள்ளியது. 1977இல் தந்தை செல்வாவின் மறைவு தமிழ் அரசியல் வரலாற்றில் ஒரு பாரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திய நிலையில் அகிம்சை போராட்டங்கள் தோல்வியடைந்ததால் இளைஞர்கள் மத்தியில் தனிநாட்டு கோரிக்கை வலுப்பெற்றது. இதன் நேரடி விளைவாக 1976இல் நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் காணப்படுகின்றது. இது அகிம்சை போராட்டத்தை ஆயுதப் போராட்டமாக பரிணமிக்க செய்ததில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது எனலாம். ஆகவே போராட்ட வழிமுறை அகிம்சை வழியிலிருந்து ஆயுத போராட்டமாகவும் தமிழர்களின் கோரிக்கை சுயாட்சியிலிருந்து தனிநாட்டு கோரிக்கையாகவும் இந்த காலத்தில் மாற்றமடைந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ் தேசியவாதம் இன்னும் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டிய தருணம் 1985ஆம் ஆண்டில் பூட்டானின் தலைநகர் திம்புவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையாகும். முதல் முறையாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஆயுத போராட்ட அமைப்புகளும் இணைந்து ஒருமித்த குரலில் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை 4 அடிப்படை கோட்பாடுகளாக முன்வைத்தனர். இவை இன்னும் திம்பு கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதிலே முதலாவது கோட்பாடு தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் என்பதாகும். அதாவது தமிழர்கள் வெறும் சிறுபான்மையினர் அல்ல, அவர்கள் தமக்கென ஒரு மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை கொண்ட ஒரு தேசிய இனம் என்பதை இது வலியுறுத்தியது. இரண்டாவதாக தமிழர்களின் மரபு வழி தாயகம், அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் வரலாற்று ரீதியான வாழ்விடம் மற்றும் தாயகம் என்பதை அங்கீகரித்தல். மூன்றாவது கொள்கையாக சுயநிர்ணய உரிமை, அதாவது தமிழர்கள் தங்களின் அரசியல் விதியை தாங்களே தீர்மானிக்கும் இறையாண்மை கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்துதல். இறுதியாக அடிப்படை உரிமைகள் மற்றும் குடியுரிமை, அதாவது மலையக தமிழர்கள் உட்பட அனைத்து தமிழர்களும் சமமான குடியுரிமை மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை வழங்குதல். இந்த திம்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தாலும் தமிழ் தேசியவாதம் என்பது வெறும் மொழி உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, அது நிலம், இனம் மற்றும் இறையாண்மை சார்ந்தது என்ற தத்துவார்த்த அடித்தளத்தை இது உருவாக்கியது எனலாம். இன்று நாம் பேசும் சர்வதேச மயமாக்கப்பட்ட தமிழ் தேசியவாதத்தின் வேர்கள் உண்மையில் இந்த திம்பு கோட்பாடுகளிலே தங்கியுள்ளன. இந்த அடிப்படை சட்டங்களுக்குள்ளே பிற்காலத்தில் வந்த அனைத்து அரசியல் தீர்வு திட்டங்களும் விவாதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் தேசியவாதத்தின் மிக வலிமையான சக்திகளாக உருவெடுத்து பெரும்பான்மையான தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்டனர். இக்காலகட்டத்தில் அரசியல் மேடைகள் மௌனிக்கப்பட்டு இராணுவ பலமே தீர்வுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது. உலகளாவிய ரீதியில் தமிழ் தேசியம் ஒரு விடுதலை போராட்டமாக அடையாளம் காணப்பட்டாலும் சர்வதேச அரசியல் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அது உள்வாங்கப்பட்டதும் இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இருந்தாலும் தமிழ் தேசிய பரிணாமத்தில் இன்னும் ஒரு முக்கிய தருணம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டமையாகும். இது தமிழ் தேசியவாதத்தின் போக்கை தலைகீழாக மாற்றியது எனலாம். அதாவது தமிழ் தேசியவாதத்தின் ஆரம்பத்தில் அதனுடைய பரிணாமத்தில் விடுதலை புலிகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக காணப்பட்டார்கள். ஆனால் 2009ற்கு பின்னர் தமிழ் தேசியவாதத்தின் வீரியத்தில் பாரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இது ஒரு தற்காலிக அரசியல் முடக்கத்தை ஏற்படுத்தியது எனலாம். தமிழ் தேசியவாதம் புதிய வடிவங்களில் மீளெழத் தொடங்கியது. ஆயுத போராட்டமற்ற சூழலில் தமிழர்களின் அரசியல் தலைமைத்துவம் மீண்டும் ஜனநாயக போராட்ட வடிவத்துக்கு திரும்பியது எனலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை முன்வைக்கும் பிரதான சக்திகளாக மாறின. அதே நேரம் இன்று தமிழ் தேசியம் என்பது இலங்கை தீவின் எல்லைக்குள் மட்டும்
சுருக்கிவிடாமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச நீதிமன்றங்கள் வாயிலாக நீதி கோரும் ஒரு பூகோள ரீதியான இயக்கமாக பரிணமித்துள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் இனப்படுகொலைக்கான நீதி இன்றைய தமிழ் தேசியவாதத்தின் சர்வதேச முழக்கங்களாக மாறியுள்ளன. இதில் புலம்பெயர் தமிழர்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முதுகெலும்பாக உருவெடுத்துள்ளனர். இருப்பினும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய தலைமைத்துவ சிதைவை சந்தித்து காணப்படுகின்றது என கூறலாம். இந்த காலத்தில் இலட்சியவாத போராட்டமாக காணப்பட்ட தமிழ் தேசியவாதமானது இன்று பலருக்கு ஒரு அரசியல் தொழிலாக மாறிவிட்டதை இது சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது கொள்கை ரீதியான ஒற்றுமையை விட அதிகாரத்தை கைப்பற்றும் போட்டியே கட்சிகளிடையே மேலோங்கியுள்ளது எனலாம். தந்தை செல்வா போன்ற ஆளுமைகளிடம் இருந்த அர்ப்பணிப்பு அறிக்கை வருவது மக்கள் மத்தியில் அதிருப்தியை தோற்றுவித்துள்ளது. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான பங்காளி கட்சியாக காணப்படுகின்ற தமிழரசி கட்சியானது தலைமைத்துவ நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கலாம். மேலும் தமிழ் தேசிய கட்சிகளிடையே காணப்படும் கருத்தியல் மோதல்கள் மற்றும் பிளவுகள் மக்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளன. இதற்கு சான்றாக தமிழ் தேசிய கட்சிகளின் தேர்தல் பெறுபவர்கள் காணப்படுகின்றன. அதாவது 2004ஆம் ஆண்டில் 22 ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2010ஆம் ஆண்டில் 14 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. இவை 2020இல் 10 ஆசனங்களாக சரிவடைந்தது. இன்னும் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு வரலாற்று சரிவாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அமைந்தது எனலாம். ஒட்டுமொத்தமாக தமிழரசி கட்சி உட்பட தமிழ் தேசிய கட்சிகள் 10 ஆசனங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டன. வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் சந்தித்த பின்னடைவு ஒரு தற்காலிக தோல்வி அல்ல, அது மக்களின் மனநிலை மாற்றத்தின் வெளிப்பாடாகும். நீண்ட காலமாக பேசப்படும் தேசிய உரிமை என்பது மக்களின் அடிப்படை தேவைகளை தீர்க்காத நிலையில் ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் அபிவிருத்தி என்ற முழக்கத்தின் பக்கம் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சாரத்தால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் வடக்குடன் ஒப்பிடுகையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியவாதம் எதிர்கொள்ளும் சவால்கள் மிகவும் சிக்கலானவையாகும். இங்குள்ள நில அபகரிப்புகள், திட்டமிட்ட குடியேற்றங்கள் மற்றும் தமிழ் முஸ்லிம் உறவில் நீடித்த விரிசல் போன்ற இருப்பு சார்ந்த நெருக்கடிகள் தமிழ் தேசியத்தை ஒரு கேள்விக்குறியாக்கியுள்ளன. இருப்பினும் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வடக்கில் சரிவை சந்தித்த தமிழ் தேசியவாதம் கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பில் தனது செல்வாக்கை தக்க வைத்து கொண்டது. ஆகவே வடக்குடன் ஒப்பிடும்போது இங்கு தமிழர்களுக்கு காணப்படுகின்ற பிரத்யேகமான பிரச்சனை முக்கியமாக அச்சுறுத்தல் உணர்வாகும். அவர்களை தேசியவாதத்தின் பின்னும் இன்னும் இந்த அச்சுறுத்தல் உணர்வு உறுதியாக அணிதிரள வைக்கின்றது. வடக்கில் மக்கள் மாற்றத்துக்கும் நிர்வாகத்துக்கும் முன்னுரிமை அளித்த வேளையில் கிழக்கில் நிலம் சார்ந்த அரசியல் தங்களின் தனித்துவமான அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் தேசியவாதத்தை தங்களின் பாதுகாப்புக்கு இடையமாக கருத வைக்கின்றது. எனவே அறிவுசார் அரசியலின் அடிப்படையில் இதனை தக்க வைக்க வேண்டியது கிழக்கு மாகாண தமிழ் அரசியல் தலைமைகளின் தலையாய கடமையாகும். இலங்கையின் வடகிழக்கு அரசியலில் இன்று ஏற்பட்டுள்ள இன்னும் ஒரு பிரதான மாற்றம் பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக தென்னிலங்கை அரசியல்வாதிகளால் ஊக்குவிக்கப்படும் மாற்று சக்திகளின் எழுச்சியாகும். கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் என்பது ஒரு உறுதியான அரசியல் தளத்தை கொண்டிருந்தது. ஆனால் இன்று தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அபிவிருத்தி மற்றும் சலுகைகளை தூண்டிலாக கொண்டு தேசியவாதத்துக்கு மாற்றான ஒரு சலுகை அரசியலை திட்டமிட்டு வளர்த்தெடுத்துள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக இதற்கு போட்டியாக தீவிர தமிழ் தேசியவாதம் பேசும் சில தமிழ் கட்சிகள் வெறும் உணர்ச்சிகரமான கோஷங்களை மட்டுமே முன்வைக்கின்றன. இக்கட்சிகள் நிலவும் பூகோள அரசியல் யதார்த்தங்களையோ அல்லது மக்களின் அன்றாட வாழ்வாதார சிக்கல்களையோ கணக்கில் கொள்ள தவறுவதால் மக்களிடையே குறிப்பாக நடுநிலை வாக்காளர்களிடையே போதிய ஆதரவை பெற தவறிவிடுகின்றன. மறுபுறம் நடைமுறை சாத்தியமற்ற கோரிக்கைகளை முன்வைப்பது மக்களை தவறாக வழிநடத்துவதோடு அவர்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் தடுத்து ஒரு மாயபட்டத்துக்குள் சிறை வைத்துள்ளது. இத்தகைய சூழலில் தமிழ் தேசிய பரப்பில் ஒரு தத்துவார்த்த மற்றும் தலைமைத்துவ வெற்றிடம் உருவாக்கியுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நீண்ட கால ரீதியில் தமிழ் தேசியவாதத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அறியப்படுகின்றது.
மேலும் தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று கொண்டு காலாவதியான உணர்ச்சிகரமான பேச்சுக்களை மட்டும் நம்பி செயற்படுவது அவற்றின் மிகப்பெரிய பலவீனமாக மாறியுள்ளது. இத்தகைய அரசியல் அணுகுமுறை தென்னிலங்கையின் முற்போக்கு சக்திகளுடனோ அல்லது அரசாங்கத்திடனோ காத்திரமான அரசியல் உரையாடல்களை முன்னெடுப்பதை தடுக்கின்றது. சர்வதேச அரங்கில் நீதியை கோரும் அதேவேளை உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நடைமுறை அரசியலில் ஈடுபட தவறுவது ஒரு முரண்பாடான நிலையாகும். வெறும் எதிர்ப்பு அரசியலோடு முடங்கிவிடாமல் அறிவு சார்ந்த தரவுகளுடன் கூடிய வாதங்களை முன்வைப்பதன் மூலமே தென்னிலங்கை சமூகத்துக்கும் சர்வதேசத்துக்கும் தமிழர்களின் நியாயமான கோரிக்கையை புரிய வைக்க முடியும். இந்த உரையாடல் இடைவெளி நீடிக்கும் வரை தீர்வு என்பது கடினமான ஒன்றாகவே காணப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். யுத்தத்துக்கு பின்னரான வடகிழக்கு சமூகம் இன்று பாரிய சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக நவதாராளவாத தாக்கம் நியோ லிபரல் இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ் மக்களின் கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் சமூக உணர்வை சிதைத்துள்ளது. முன்பெல்லாம் ஒரு சமூகமாக இணைந்து உரிமைக்காக போராடிய மக்கள் இன்று தனிநபர் நலன் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை மட்டுமே முதன்மையாக கருதும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தமிழ் தேசிய உணர்வின் வீரியத்தை மெல்ல மெல்ல மழுங்கச் செய்துள்ளது. சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் அரசியல் ரீதியான அணிதிரட்டல்களை பலவீனப்படுத்துவதுடன் மக்களை கொள்கை சார்ந்த அரசியலிலிருந்து விலக்கி தன்னலம் சார் அரசியலை நோக்கி நகர்த்தியுள்ளது. இதற்கு அப்பால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து வரும் புலம்பெயர் பணத்தை சார்ந்திருக்கும் ஒரு பண பொருளாதாரம் இன்று வடகிழக்கில் வேரூன்றியுள்ளது. இது வாழ்வாதாரத்துக்கு உதவினாலும் மறுபுறம் பாரிய நுகர்வு கலாச்சாரத்தை இளைஞர்களிடையே விதைத்துள்ளது. உழைக்காமல் வரும் பணம் மற்றும் மேலை நாட்டு நாகரிகத்தின் தாக்கம் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் ஆடம்பர வாழ்க்கை, மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு போன்றவை அதிகரித்து வருகின்றன. இத்தகைய போலி நுகர்வு கலாச்சாரம் இளைஞர்களின் அரசியல் மற்றும் சமூக ஈடுபாட்டை வெகுவாக குறைத்துள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மேலாக புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் தேசியவாதத்தின் முதுகெலும்பாக கருதப்பட்டாலும் அவர்களின் செயற்பாடுகள் குறித்த மீள் சிந்தனை இன்று அவசியமாகின்றது. அதாவது புலம்பெயர் சமூக அமைப்புகள் பெரும்பாலும் கள யதார்த்தத்தை புரியாமல் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுப்பதாக ஒரு விமர்சனம் வலுவாக முன்வைக்கப்படுகின்றது. இலங்கையில் வாழும் மக்கள் எதிர்கொள்ளும் நேரடி இராணுவ கண்காணிப்பு, பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் கட்டுப்பாடுகளை உணராமல் அதிதீவிர அல்லது சமரசமற்ற நிலைப்பாடுகளை புலம்பெயர் தரப்புகள் திணிப்பது உள்ளூர் அரசியல் தலைமைகளுக்கு நெருப்புக்கடியை ஏற்படுத்துவதாக அமைகின்றது. மேலும் பல்வேறு நாடுகளில் இயங்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கு இடையே காணப்படும் ஒருங்கிணைப்பின்மை மற்றும் அதிகார போட்டி என்பன சர்வதேச மட்டத்தில் தமிழ் தேசியத்தின் பேரம் பேசும் சக்தியை பலவீனப்படுத்துகின்றன. மறுபுறம் இன்றைய இளைய தலைமுறை தமிழ் தலைவர்களின் செயற்பாடுகள் மீது கடும் அதிருப்தி கொண்டுள்ளது. இன்றைய இளைஞர்கள் நவீன உலகத்துடன் ஒத்திசைந்து செல்லாத இந்த மூத்தோர் அரசியலிருந்து விலகி வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை முதன்மையாக கருதுகின்றனர். தலைவர்கள் தேசிய பிரச்சனையை தங்களின் தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் இருப்பை தக்கவைப்பதற்காகவும் மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள் என்ற எண்ணம் இளைஞர்களுடைய ஆழமாக பதிந்துள்ளது. எந்த தலைவராலும் எமக்கு முடிவு தர முடியாது என்ற நம்பிக்கையினம் அவர்களை அரசியல் நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஒரு சமூகமாக மாற்றியுள்ளது. இதன் விளைவாக அவர்கள் பாரம்பரிய தேசியவாத அரசியலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு வாழ்வாதாரத்தை மட்டும் தேடி நகரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இறுதியாக காலத்துக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தந்தை செல்வாவின் தொலைநோக்கு பார்வையே இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாக உள்ளது. தமிழ் தேசியம் என்பது வெறும் மேடை முழக்கமாகவும் உணர்ச்சி வசப்பட்ட கோஷமாகவும் மங்கிவிடாமல் இருக்க வேண்டுமானால் அது மிக தீவிரமாக ஒரு மக்களுக்கான தேசியமாக உருமாற வேண்டும். தேசியம் என்பது வெறும் அரசியல் தீர்வு அல்லது அதிகார பகிர்வு பற்றி மட்டும் பேசுவது என்ற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அது காணி அபகரிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான சட்ட போராட்டங்கள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கம், வடகிழக்கில் சரிந்து வரும் கல்வி தரத்தை உயர்த்துதல்,
பொருளாதார வளர்ச்சி போன்ற மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளில் ஆக்கப்பூர்வமாக தன்னை பிணைத்து கொள்ள வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் ஒழிய எந்தவொரு உயரிய கொள்கைகளும் நிலை பெறாது என்ற கசப்பான யதார்த்தத்தை நாம் முதலில் அங்கீகரிக்க வேண்டும். இன்றைய சூழலில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வாழ்வாதாரம், கல்வி மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகளுக்காக அரசாங்கத்துடன் இணங்கிச் செல்லும் ஒரு சலுகை அரசியலை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர். இதனை தமிழ் தேசிய கட்சிகள் வெறும் சரணாகதி என்றோ அல்லது துரோகம் என்றோ முத்திரை குத்தி தள்ளிவிட முடியாது. மாறாக இது ஒரு சிதைக்கப்பட்ட சமூகத்தின் யதார்த்தமான தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ் தேசிய அரசியல் என்பது வெறும் உரிமை போராட்டம் என்ற நிலையிலிருந்து மாறி மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு புதிய சட்டகத்துக்குள் நகர வேண்டிய வரலாற்று தேவை ஏற்பட்டுள்ளது. இந்த இலக்கை அடைய வேண்டுமானால் தமிழ் அரசியல் தலைமைத்துவத்தில் ஒரு பாரிய மாற்றம் நிகழ வேண்டியது அவசியமாகும். தனிநபர் மோதல்களையும் கட்சி பூசல்களையும் கடந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு குறைந்தபட்ச பொது வேலை திட்டத்தின் கீழ் ஓரணியில் திரள வேண்டும். எட்ட முடியாத அதீத கற்பனை கோரிக்கைகளை தவிர்த்து நடைமுறை சாத்தியமான அதிகார பகிர்வு மற்றும் பொருளாதார சுயாட்சியை நோக்கி நமது நகர்வுகள் அமைய வேண்டும். சர்வதேச சட்டங்கள், மனித உரிமைகள் மற்றும் மாறிவரும் பூகோள அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொண்ட மக்களை வழிநடத்தக்கூடிய அறிவுசார் இளம் தலைமுறையினரை தலைமைத்துவத்துக்குள் கொண்டு வந்து தரவுசார் அரசியலை தமிழ் தேசிய கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். அதேபோல் புலம்பெயர் சமூகம், தமிழ் சமூகம் வெறும் நிதி வழங்குனர்களாக மட்டும் சுருங்கிவிடக்கூடாது. அவர்கள் சர்வதேச தரத்திலான தொழில்நுட்பம் மற்றும் முதலீடுகளை தாயகத்துக்கு கொண்டு வந்து ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உதவ வேண்டும். மக்களின் பொருளாதார சுதந்திரம் உறுதிப்படுத்தப்படும் போதுதான் அவர்கள் எத்தகைய அரசியல் அழுத்தங்களுக்கும் சலுகைகளுக்கும் அடிபணியாமல் தேசிய நலனை உறுதியாக முன்னிறுத்துவார்கள். இறுதியாக தமிழ் தேசியம் என்பது ஒரு நகர்த்த முடியாத நிலையான கல் அல்ல. அது காலத்துக்கேற்ப உருமாறும் ஒரு ஓடும் நதி போன்றது. அது காலத்தின் சவால்களுக்கு ஏற்ப தனது பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர தனது திசையை அல்ல. தமிழர்களின் தாயக இருப்பு மற்றும் கௌரவமான வாழ்வு என்ற இந்த உன்னத இலக்கை நோக்கி புதிய உத்திகளுடன் தமிழ் தேசியம் தனது பயணத்தை தொடர வேண்டும். இத்துடன் எனது உரையை முடிக்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு